ஆஸ் யூஷுவல் அம்லா மின் ஜிஞ்சர் ஜூஸ் தான். பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். சுரக்காய் கூட்டு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு, அப்புறம் அவளுக்கு பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி கூழ். அவளுக்கு வந்து பாலும் சர்க்கரையும் போட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து மோரும் உப்பு போட்டு குடித்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து மோமோஸும் சட்னியும் பண்ணலாம், வீட் மோமோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சும்மா காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு பட்டர் கடாயில் போட்டு கார்லிக், ஆனியன் இதெல்லாம் வந்து சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேரட், பீஸ், கார்ன் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ சட்னிக்கு வந்து 4 காஷ்மீரி மிளகா, 3 தக்காளி, அப்புறம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு மட்டும் வேக வச்சுருந்தேன். அதெல்லாம் அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போது மசாலாவில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நான் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுருக்கேன். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த சட்னி அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு சுகர் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ் வந்து நம்ம கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டியாக தேய்ச்சி வச்சுருக்கோம். அடுப்பில் ஸ்டீமர் வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு அப்படியே தேய்க்க வேண்டியதான். அப்படியே நம்ம எப்படி நமக்கு ஷேப் வருதோ அந்த மாதிரி போட வேண்டியதான். எனக்கு வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை போடுற மாதிரி ஷேப் வந்தது, அதனால நான் அப்படி போட்டிருந்தேன். மேலாப்பில் உள்ள இதை மட்டும் எடுத்துருங்க, ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால நான் எடுத்துட்டேன். இப்போ எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மோமோஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். என்ன நம்ம சப்பாத்தியை தவாவில் போட்டு எடுக்கிறோம், இது வந்து வேக வச்சு சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நான் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது. மைதாவில் சாப்பிட்றதுக்கு கோதுமையில் சாப்பிட்றது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் மோமோஸ் செஞ்சு வீடியோ போடுறேன். பாய்.